ஈரோட்டில் தாவேகா நிர்வாகிகளிடையேயான கடும் வாக்குவாதம் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் அருகே சரளையில் தாவேகா தலைவர் விஜய் 18ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதை பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளருமான செங்கோட்டையன் ஆய்வு செய்து பிரச்சார வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அப்போது தருமபுரி மாவட்ட நிர்வாகி பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு மாலை அணிவிக்க முயன்றபோது அங்கிருந்த ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் அதை தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தருமபுரி நிர்வாகியை சமாதானப்படுத்தி அவருக்கே அந்த பூமாலையை அணிவித்தார். ஆனால் சமாதானம் அடையாத அந்த நிர்வாகி பூமாலையை தூக்கி வீசினார். இதனால் அந்த பகுதியில் சலசலப்பு நிலவியது. அவ்வளவு